அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் 2 விதமான கடமைகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு கடமை தான் நாங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள், வணக்கங்கள். அதே அளவுக்கு அதே அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு விதமான அமலையும் கடமையையும் வச்சிருக்கிறார். அதுதான் அடியார்களோடு செய்ய வேண்டிய சில இபாதத்துகள், சில வணக்கங்கள். அதுல ஆக முக்கியம் குடும்பங்களோட, குடல்வாய் ஜனங்களோட சேர்ந்து வாழ்றத அல்லாஹு தஆலா ஆக பொறுமதியான, ஆக கண்ணியமான ஒரு விஷயமாக ஆக்கி வச்சிருக்க. ஒரு சஹாபி நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க. அந்த அமலின் மூலமாக நான் சொர்க்கம் போகவும் வேணும், நான் நரகத்திலிருந்து தூரமாகவும் வேணும். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹுக்கு யாரையும் வாழ்க்கையில இணை வச்சிடாது, அல்லாஹுவை மட்டும் வணங்குங்க. தொழுகையை சரியாக நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்று, ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து நிறைவேற்று. அதை போல உங்களோட குடும்பங்களோட சேர்ந்து வாழுங்க. அல்லாஹுடைய இபாதத்துகளோட சேர்த்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதையும் அல்லாஹு தஆலா இணைச்சு பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆக முக்கியமானது, ஆக பொறுமதியான ஒரு விஷயம்தான். உலகத்துல யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்களோ இவங்களோட உள்ளத்துல ஒரு பயம், பணம் இல்லை என்ற ஒரு கவலை, வீடு வாசல் சரியா அமைச்சுக்கொள்ளணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், எவ்வளோ தேவைகள் இருக்குது என்ற ஒரு பயம், பணத்துடைய பயம் எப்பயே இருக்கு. அதே வசதியோடு உள்ளவங்களை பார்த்தா அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பயம், மௌத்து வந்துருமோ, இவ்வளோ சொத்து செல்வம் இருக்குது, இவ்வளோ விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், எப்ப மௌத்து வந்துருமோ என்ற ஒரு பயத்தோடு அவங்க இருப்பான். பொதுவாக உலகத்தில் உள்ள விஷயம். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரெண்டுக்கும் மறந்திருக்கு. யாருக்கு மிச்சம் காலம் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்குதோ, யாருக்கு அவருடைய ரிஸ்க்ல விஸ்தீரணம் கிடைக்கணும், வசதி வாய்ப்பு வரணும் என்று ஆசை இருக்குதோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன, குடும்பங்களோட சேர்ந்து வாழ வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை செய்யறதால அதிகமான காலம் வாழலாம், நிறைய வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்னு ஹிப்பானுடைய ஒரு ரிவாயத், ஆச்சரியமான ஒரு ரிவாயத். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னா அஜலத் தாஅத்தி ஸவாபன் சிலத்துர் ரஹீம். மக்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல மிக வேகமாக, மிக அவசரமாக கூலி கிடைக்கிற ஒரு இபாதத் இருக்கும் என்றால் அதுதான் குடும்பங்களை சேர்ந்து வாழக்கூடிய இபாதத். ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். எந்த அளவுக்குண்டா, அஹ்லுல் ஃபஜரா, பாவம் செய்யறவங்க, இன்னொரு கருத்துல பார்த்தா காஃபிர்கள், இவங்களும் குடும்பங்களை சேர்ந்து வாழுவாங்கண்டா இவங்களுக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கும். பாவம் செய்யறார், நன்மை செய்யறார் இல்ல, பாவியொத்தர், இவரும் குடும்பங்களை வாழ்ந்து சேர்ந்து வாழக்கூடிய அந்த விஷயத்தை செய்வார் என்றால் இவருக்கும் நீண்ட காலம் வாழலாம், உலகத்துல பரக்கத்தும் கிடைக்கும். குடும்பத்தை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்களோ இவங்க ஏழைகளாக, அடுத்தவர்கள்ட்ட கையேந்த கூடிய மக்களாக ஒரு காலமும் மாற மாட்டான் என்றது அந்த ஹதீஸ் சொல்லு. நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தார், ஹக்கீம் பின் ஹிஸாம், வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்லித்தாங்க, நான் இஸ்லாத்துக்கு வர முன்னால நிறைய சதகாக்கள் செஞ்சுக்கிறேன், ஏண்ட குடும்பங்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன், இன்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமா என்று கேட்டான். இஸ்லாத்துக்கு வர முன்னுக்கு செஞ்ச அமல்களுக்கு கூலி இல்லை, அது இபாதத்தாகவே அல்லாஹ் கிட்ட கபூல் இல்லை. நபியும் ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னான், அஸ்லம்த அலாமா அஸ்லஃப்த மின் கைர். இந்த வார்த்தைக்கு சில உலமாக்கள் கருத்து சொல்றாங்க. நபியும் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சதே நீங்க உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வாழவே. அந்த சஹாபி 120 வருஷம் வாழ்ந்தான், சரித்திரம் சொல்லு.
இஸ்லாத்துக்கு முன்னுக்கு 60 வருஷம் வாழ்ந்தாங்க. இஸ்லாம் கிடைச்ச பிறகு திரும்ப அல்லாஹ் 60 வருஷத்தை கொடுத்தான். 120 வருஷம் வாழ்ந்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்தை கொடுத்தாங்கண்டா, ஹஜ்ஜுடைய காலத்துல ஒரு நாள் வந்தாங்க. வந்து 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. 100 அடிமைகளை அந்த ஹஜ்ஜில வச்சு உரிமையிட்டான். 100 ஒட்டகம்னா என்ன பொறுமதி? ஒரு ஒட்டகத்துக்கு 10 லட்சம்னு பார்த்தாலே 1 கோடி. 100 அடிமைகளை உரிமையிட்டான். ஒரு அடிமைக்கு 10 லட்சம் வச்சாலும் அங்கேயும் 1 கோடி. 1000 ஆடுகளை அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க ஹதியா செஞ்சாங்க. ஒரே நாள்ல பல கோடி கணக்கான சல்லிகளை சதக்கா செய்யறா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் விஸ்தீர்ணமாக கொடுத்திருப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நபி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒரு காலமும் பொய்யாகாது. யார் குடும்பங்களை சேர்ந்து வாழ்வாங்களோ அல்லாஹ் உலகத்திலையும் பரக்கத்தை கொடுப்பான், நாளை கியாமத்திலையும் பெரிய அந்தஸ்தை கொடுப்பான். அல்லாஹ் இந்த உறவுகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் இது ரஹ்மான். அல்லாஹ் சொல்றான், இந்த ரஹ்மான் என்ற பெயர்ல தான் நான் இந்த குடும்பத்தை என்ற பெயரையும் உருவாக்கியிருக்கிறேன். ரஹம் என்றது அரபுல குடும்ப, அதாவது உறவுகளுக்கு சொல்றது. ரஹ்மான்ல அந்த நூனை கலட்டி விட்டா ரஹம் என்றது அந்த குடும்பம் என்றது வரும். இப்ப அல்லாஹ் சொல்றான், யார் இந்த குடும்பங்களை உலகத்துல சேர்ந்து வாழ்றாங்களோ இவங்களையும் நான் சேர்த்துக் கொள்வேன். யார் இந்த குடும்பங்களை உலகத்துல பிரிஞ்சு வாழ்றாங்களோ இவங்களை நானும் பிச்சு விட்டுருவேன். இந்த ரஹ்மத், என்னுடைய அருள் பார்வை அவர்களுக்கு கிடைக்காது. இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, யாரெல்லாம் குடும்பங்களை உலகத்துல பிரிஞ்சு வாழ்றாங்களோ இவங்க சொர்க்கம் போகவே மாட்டான், இவங்க நரகம் தான் போவான் என்றத அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, உலகத்துல ஒருத்தர் நல்ல இபாதத்துல பேருதலாக இருக்கிறார், நிறைய தான தர்மங்கள் செய்கிறார், நல்ல ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனா குடும்பத்துடைய விஷயத்துல அவர் பேணுதலாக இல்லைண்டா, அவங்களோட முஹப்பத்தாக இல்லைண்டா, இவர் சொர்க்கம் போறதும் சந்தேகம்தான். அந்த அமல்களுக்கு சில நேரம் பொறுமதியே இல்லாம போய்த்து. அல்லாஹ்வுடைய நபி வழி காட்டுறாங்க, உலகத்துல நீங்க இபாதத்துகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை இதுகளுக்கும் கொடுங்க. இதுவும் இபாதத்துடைய ஒரு பங்கு தான். இதுல குறை செஞ்சு கொண்டு அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆவிதாக இருந்தாலும் அவர் சொர்க்கம் போகலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நிலைமை இருக்குதுண்டா, பெற்ற உம்மா வாப்போட கோம் பிடிச்ச மக்கள் இருக்கிறான். சில துரகம் குடும்பம் என்று வார, அதாவது குடும்பம் என்று வார நேரம் ஒன்னாவது எங்களுக்குள்ள உறவு உம்மாவும் வாப்பாவும். பிறக்கிற நேரம் நாங்க கண்ட உறவு, எங்களோட வாழ்க்கையில பார்த்த முதலாவது உறவு. அந்த உம்மாவோடையும் வாப்பாவோடையும் பேசாம எத்தனையோ பேர் இருக்கிறான். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, வாப்பா எனக்கு இந்த விஷயங்களை தரல, தாத்தாக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு எந்தெந்த விஷயங்களை கொடுத்தாரோ அந்த விஷயங்கள் எனக்கு தரல, வாப்பா எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, சில நேரம் சில ஆட்கள் வாப்பாவோட பகைக்கிற காரணம் வாப்பா மார்க்கத்தோட இல்லை, வாப்பா பாவம் செய்கிறார், வாப்பா மதுபானம் குடிக்கிறார், ஏதோ ஒரு பிரச்சனை. குர்ஆன் சிறந்த ஒரு சம்பவம் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக முக்கியமான ஒரு நபி, அவங்களோட வாப்பா ஆக பெரிய ஒரு காஃபிர். அந்த வாப்போட எப்பயாவது கோபம் பிடிச்சாங்களா? வாப்போட ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி பேசினாங்க? யா அபதி யா அபதி யா அபதி, என்னுடைய இரக்கமான பாசமான வாப்பாவை என்றுதான் குர்ஆன் சொல்லுது. எல்லா இடங்கள்லையும் பேசினாங்க. வாப்பா சொன்ன பதில் என்ன? வாப்பா மகனுக்கு கொடுத்த ரிப்ளை, நான் உன்னைய கொலை செய்வேன், கல்லால அடிச்சு கொலை செய்வேன், எங்க வீட்லையும் நிக்காது என்று விரட்டி விட்டார். அந்த நேரமும் வாப்போட கோபம் பிடிச்சாரா? வாப்பா, உங்களுக்கு நான் தேவையில்லாட்டியும் நான் சொர்க்கம் போக நீங்க எனக்கு தேவை, சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, நான் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள், உங்களோட பாவத்துக்காக நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்றுதான் அந்த மகன் அந்த நேரம் இருந்தார். வாப்பா இதை விட பெரிய ஒரு தவற, பெரிய ஒரு பாவத்தை யார்டையாவது வாப்பா ஒன்று செய்யலுமா? மகன் நபி, வாப்பா ஆக பெரிய காஃபிர்,
அந்த நேரமும் கூட வாப்பாவுடைய உறவை மகன் பகைச்சு கொள்ளல. அது இன்னொரு சைடும் இருக்குது. சில நேரங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அப்படி இல்லை, சில நேரம் பிள்ளைகள் தவறு செஞ்சிருக்கிறான், உண்மையிலே தவறு செஞ்சிருக்கிறான். அந்த நேரம் வாப்பா பிள்ளையோட கோவிச்சு கொண்டிருக்கிறார். நிறைய இடங்கள்ல நடக்குது. வாப்பாக்கு விருப்பம் இல்லாத இடத்துல ஒரு கல்யாணம் முடிச்சான். வாப்பா சொன்ன ஒரு விஷயத்தை இவர் செய்யல. வாப்பா பல நாட்களாக பிள்ளையோட பேசுறாரு இல்ல. சில நேரங்கள் மாதங்களாகி வருஷங்களாகி, நான் பெத்த பிள்ளை தானே, நாங்க எப்படி பிள்ளைகளுக்கு சொல்றோமோ உங்களைய பெத்தவங்க கண்ணியப்படுத்துங்க, இரக்கமாக இருங்கன்னு எப்படி சொல்றோமோ அது போல ஒவ்வொரு வாப்பவும் உணர்வனும் இது நான் பெத்த பிள்ளை, ஏந்த பிள்ளையோட நான் எப்படி கோபம் பாராட்டுறேன். குர்ஆன் அழகான 2 சம்பவம் சொல்லுது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 10 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பிள்ளைய கொலை செஞ்சுட்டு வாரான். உண்மையில கொலை செய்யல, ஒரு பால் கிணத்துல போட்டு வாரான். வந்து வாப்பா கிட்ட சொன்னாங்க, வாப்பா தம்பிய ஓனாய் சாப்பிட்டுருச்சு என்று ஜுப்பாவை அடையாளமாக காட்டுறான். ஜுப்பால போய் ரத்தத்தை பூசி இருந்தாங்க. ஜுப்பாவை பார்த்தோன்னா வாப்பாக்கு விளங்கிருச்சு, அடைய ஓனாய் அவ்வளோ இறக்கமா புள்ளைய சாப்பிடுற நேரம் ஜுப்பாவை கிழிக்காம தான் புள்ளைய சாப்பிட்டுருக்குதான். எந்த கீழடும் இல்லை, ஜுப்பா அப்படியே இருக்குது, அதுக்கு மேல ரத்தத்தை பூசப்பட்டிருக்கு. வாப்பா பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொன்னார்? ஒரு இரக்கமான வாப்பா தான் பெத்த புள்ள நரகம் போகக்கூடாது என்று யோசிக்கிற வாப்பா என்ன சொன்னார்? ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக இருக்கிறேன். என்ன சொல்லறிஞ்சு இந்த 10 பேரும் சேர்ந்து எந்த பாவமும் அறியாத இந்த பச்சை பாலகனை கொண்டு போய் இது போட்டு வந்திருக்கிறாங்களே, கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்களே, இவங்க நாசமா போகணும் என்றலையா சொல்லியிருக்கணும்? பல வருஷக்காரங்கள் பேசாமலே இருந்திருக்கணும்? இல்ல, இரக்கமான பாசமான வாப்பா அவருடைய உள்ளத்துல எப்பயும் இருக்கும், ஏண்ட புள்ள இது நான் பெத்த புள்ள. அவர் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்க கூடிய மனப்பான்பு வாப்பா கிட்ட இருக்கும். வாப்பா என்றதுனால, தாய் என்றதுனால நாங்க நினைச்ச மாதிரி நடக்கவும் இயலாது. மார்க்கம் எப்பயுமே 2 சைடையும் தான் பேசும். எனவே குழந்தைகள் என்று வார நேரம் எங்களோட உம்மா வாப்பாவை எந்த ஒன்றுக்கும் நாங்க விட்டு கொடுக்க. அதை போல வாப்பா என்று வார நேரம் பிள்ளைகள் என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பதுவா செய்யறது இல்லை, அந்த பிள்ளைகளையும் கபூல் செஞ்சு அவங்களையும் மன்னிச்சு அவங்களோடையும் உறவு பாராட்டவே. அன்பான சகோதரர்களே, ஹதீஸ் சொல்லுது, 3 நாளைக்கு மேல யார் இன்னொரு முஸ்லிமோட பேசாம இருக்கிறாரோ இவருடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, 1 வருஷம் யார் இன்னொரு முஸ்லிமை பகைச்சு பேசாம இருக்கிறாரோ அந்த முஸ்லிமை கொலை செஞ்சதுக்கு சமன், அவரை கொலை செய்யறதுக்கு சமன். இன்னைக்கு வருஷ கணக்கில் வாப்பாவும் மகனும் பேசலன்ற என்ன அர்த்தம்? வாப்பா மகனை கொலை செஞ்ச பாவத்தோடு இருக்கிறார். மகன் வாப்பாவோட பேசாம இருக்கிறார்டா, உம்மாவோட கோபம் என்றா என்ன அர்த்தம்? உம்மாவை கொலை செஞ்ச பாவத்தோடு இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த தன்மையோடு இருந்து அவர் எவ்வளோ பெரிய கொடை வள்ளலாக இருந்தும், எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருந்தும், எவ்வளோ பெரிய ஹஜ்ஜாஜியாக இருந்தும் என்ன பிரயோசனம் இருக்கு? அன்பான சகோதரர்களே, இதை போல ஒரு ஆக முக்கியமான ஒரு உறவு தான் எங்களோட வாழ்க்கையில எங்களோட கூட பொருந்தோம். சில நேரம் வீட்டில் ஒரு சின்ன அதாவது நாங்க தம்பி தங்கச்சியோடைய இடத்துல நிக்கிறோம் என்றா, எங்களைய வளர்த்தத்துல எங்களோட மூத்த தாத்தாக்கும் எங்களோட நானுக்கும் ஒரு பங்கு இருக்குது. சின்ன வயசுல உம்மாவும் வாப்பாவும் எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அதே இரக்கத்தை மூத்த தாத்தாவும் நானாவும் எங்களுக்கு காட்டியிருப்பான். இன்னைக்கு எங்களுக்கு பணம் வந்துருச்சு, பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், தாத்தா ஏழையா இருக்கிறா என்றதுனால மதிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறான். நானா ஏழையா இருக்கிறார், சில நேரம் பேச சேர்ந்து நடக்க பயம் என்ன, நானா என்னமாவது கேட்டுட்டா, தாத்தா என்னமாவது தேவைகளை சொல்லிட்டா, அதுக்காக எத்தனையோ பேர் பேசாம இருக்கிறான், அதுக்காக எத்தனையோ பேர் உறவுகளை துண்டிச்சு வாழ்றான். அன்பான சகோதரர்களே, அவங்களுக்கு செலவழிக்கிற செலவழிப்பு ஒரு காலமும் வீணாக போறதில்லை. நீங்க எத்தனையோ கண் தெரியாத ஏழைகளுக்கு கொண்டு போய் தானம் செய்றீங்க, ஜகாத்தை கொடுக்குறீங்க,
ஊடு கட்டி கொடுக்குறீங்க, எவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்றீங்க. ஆனா அதை விட சிறந்த நன்மை இருக்குது, உங்களோட கூட இருந்தோம், அதாவது கூட பிறந்தவங்களுக்கு சதக்கா செய்யும். ஹதீஸ் சொல்லுது 2 நன்மை கிடைக்கும். ஒன்று சதக்காவுடைய கூலியும் கிடைக்கும், குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும். கால் அடியில நன்மை இருக்கும், அடுத்த வீட்டுல நன்மை இருக்கும். ஆனா அதை தேடி இவர் எத்தனையோ கிலோமீட்டர் பெரித்திருப்பார். அன்பான சகோதரர்களே, அது நாங்க ஹதீஸ் சொல்லுது, ஹக்கு கபீரில் இஹ்வதி அலா சகைரிஹிம் ஹக்குல் வாலிதி அலா வலதிஹி. ஒரு புள்ள வாப்பக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறாரோ அதை போல தம்பிமார் தங்கச்சிமார் நான தாத்தமாருக்கு கடமைப்பட்டிருக்கிறார், அவங்கள பார்க்கும். அதே போல சில நேரம் இப்படியும் இருக்கு, மூத்த சகோதரர்கள் அவர் வாப்பா இல்லாத காலத்துல குடும்பத்துடைய ஒரு தலைவர். அவர் ஒரு வாப்பா இருந்தா அந்த குடும்பத்தை எவ்வளவு பேணி பாதுகாப்பாரோ இதை போல ஒரு பொறுப்புக்கு நான வாரான். எத்தனையோ இடங்கள்ல அநியாயங்கள் நடந்திருக்குது, வாப்பாக்கு போகும், வாப்பட முழு சொத்தையும் நானவே அடிச்சுக்கிறார். தங்கச்சிக்கு போக வேண்டிய சொத்து மீராஸ் மார்க்கத்தை தனி ஒரு பாடம். அது தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும், தம்பிக்கு எவ்வளவு கொடுக்கணும், உம்மைக்கு எவ்வளவு போகணும், ஒன்றுமில்ல, எல்லா சொத்தையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்ப சில நேரம் நான பெரிய ஒரு ஹாஜியாரா இருக்கும், பெரிய ஒரு கொடை வல்லலா இருக்கும், ஆனா அவர் ஹராத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவருடைய ஹஜ்ஜி, அவருடைய உம்ரா, அவருடைய வியாபாரம், பிள்ளைய படிக்க வச்சது எல்லாமே ஹராம் கலக்கப்பட்டிருக்கு. எனவே ஒரு நானா என்றவர் குடும்பத்துடைய ஆக முக்கியமான ஒரு பாட். எனவே இவரும் விளங்கணும், ஏண்ட சகோதரங்களை நான் வாழ்க்கையில எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, நான் இவங்களோட சேர்ந்து வாழணும், அவங்களுக்கு உபகாரம் செய்யணும், அவங்களுக்கு செய்யற உதவியில தான் என் வாழ்க்கையுடைய பரக்கத்து இருக்கின்றதை ஒவ்வொருத்தரும் விளங்கும். அதே போல அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு உறவு தான் எங்களோட மனைவி. ஒவ்வொருத்தரும் திருமணம் முடிச்ச பின்னால அல்லாஹ் இன்னொரு பெரிய ஒரு உறவை கையில கொடுக்கிறான். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு சரியாக இருந்தாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியவங்க எப்பயாவது வீட்டுல ஆடு அறுத்தா ஹதீஜா நாயகியோடைய நண்பிகளுக்கு அனுப்பி வைப்பான். ஒரு நாள் ஒரு வயசாலி ஒரு பெண் வந்தா, அல்லாஹுடைய நபி முச்சம் இறக்கமா பேசுறான், எப்படி சோமாயிருக்கிறீங்களா, நாங்க வந்த பிறகு உங்களோட ஹாலாத் எப்படி, என்ன நிறைய விசாரிக்கிறான். அந்த பெண் போன பிறகு அதில் ஆயிஷா கேட்டாங்க, வந்தது யாரு, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? சொன்னாங்க, இல்ல இல்ல, ஹதீஜா ஈர காலத்துல இவ வருவா வீட்டுக்கு, ஹதீஜாவோட நல்ல முஹப்பத், நல்ல இறக்கம், எனவே இன்னைக்கு ஹதீஜா மௌத்து, அப்படி இருந்தும் அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காக நான் சேர்ந்து நடக்கிறேன் என்று சொன்னான். மனைவியுடைய நண்பியோடைய அந்த அளவுக்கு நடக்கிறேன்டா, மனைவிட வாப்பா, மனைவிட சகோதரி, எவ்வளவு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. சில நேரம் திருமணம் முடிச்ச பின்னால அந்த மனைவி திருமணம் முடிக்க முன்னால நல்ல ஒரு பெண்ணாக இருந்திருப்பான், குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருப்பான். ஆனா இப்ப அதுக்கு தடையாக இருக்கிறது கணவர். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். இவருடைய குடும்பம் வீட்டுக்கு வந்தா நல்லா கவனிக்க சொல்றார், நல்லா சேர்ந்து எங்கட குடும்பத்துடைய வீட்டுகளுக்கு வாங்க என்றார். ஆனா அவ ஒரு நாளைக்கு எங்கட வீட்டுக்கு போமா, எங்கட வாப்பாவை பார்க்க போமா, சகோதரரை பார்க்க போமா, என்ன இவர் கடிஞ்சு கொள்றார், போறாரு. இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வயசு போக போக நிறைய உறவுகளை தாரான். இந்த உறவுகளை தார நோக்கம் என்னன்னா, அதன் மூலமாக வாழ்க்கையில பரக்கத் கிடைக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அதுக்காக தான் அல்லாஹ் ஒவ்வொரு உறவுகளையும் எங்களுக்கு ஏற்பாடு செய்யறான். இதை போல எங்களோட வாழ்க்கையில இன்னொரு ஆக முக்கியமான உறவு தான் எங்களோட தாயுடைய தந்தையுடைய சகோதரர்கள். சாச்சா, பெரியப்பா, மாமி, சாட்சி, இது போன்ற தாயுடைய உறவு, தந்தையுடைய உறவுகள். இதுல ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு வாப்பவும் விளங்கணும், ஏண்ட பிள்ளைக்கு ஏண்ட சகோதரர்களை சொல்லி கொடுக்க. இது உண்ட சாச்சா, இது உண்ட பெரியப்பா, இவரு என்னை விட வயசுல மூத்தவர், நான் உனக்கு வாப்பா, இவரு பெரிய அப்பா, நீ இவரை முச்சம் மதிக்கணும், அவர்கிட்ட செருப்பை தூக்கி நீ வைக்கணும். இன்னைக்கு வாப்பா மாதிரி தானே சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களெல்லாம் மதிக்காதே, அவங்க வீட்டுக்கு போவாதே. சின்ன வயசுல வாப்பா ஒரு மோசமான தர்பியத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த புள்ள வளர்ற நேரமே அந்த புள்ளையுடைய ரிஸ்க் எல்லாம் தடப்பட்டு கொண்டு போகுது. எனவே ஒவ்வொரு வாப்பாவுடைய பொறுப்பு. ஹதீஸும் சொல்லுது, குடும்பங்களை சொல்லி கொடுங்க. ஒரு சஹாபி வந்தான், அவன் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன்,
என்ன பாவத்துக்கு தௌபா இருக்கான்னு கேட்டான். நபி அவங்க என்ன பாவம் என்று கேட்கல. சொன்னாங்க, அவங்களோட உம்மா உசுரோடு இருக்கிறாங்களா? சொன்னாங்க, யார சொல்ல உம்மா மவுத்து, உம்மாண்டா இல்ல. உங்களோட சாட்சி உசுரோடு இருக்கிறாங்களா? சொன்னாங்க, யார சொல்ல சாட்சி இருக்கிறா. போய் அவனோட சாட்சிக்கு பணிவிட செய், சாட்சியோட நல்ல முறையில் நடந்துக்கோ, உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, எவ்வளோ எங்களைய சுத்தி எங்களோட சூழல்ல எங்களோட குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறதால அல்லாஹு தாலா எவ்வளவு மறுமலர்ச்சிகளை வச்சிருக்கிறான், வாழ்க்கையுடைய எவ்வளவு பரக்கத்துகளை வச்சிருக்கிறான். இன்றைக்கு இது எங்களுக்கு விளங்குது இல்லை. நிறைய பேர் அவங்க ஒரு வசதி வாய்ப்போட அமைப்போட வந்துட்டா, குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் வசதி இல்லாதவங்களாக இருந்தா அவங்களோட சேர்ந்து நடக்க பயம். வீட்டுக்கு ஆட்கள் வராங்கன்னா சிலவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பயம், அது பெரிய ஒரு செலவாகிடுவேன். அது செலவில்லை, அல்லாஹ் எத்தனையோ மடங்காக திரும்பி தரக்கூடிய ஒரு பாக்கியம் கால தேடி வருது. வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம தாராளமாக நாங்க செலவழிக்கிறோம். அப்படி செலவழிக்கிற நேரம் எங்களோட வீட்டுக்கு அல்லாஹ் பரக்கத்துகளை கொண்டு வந்தார். அன்பான சகோதரர்களே, அது போல நபியோடைய ஒரு சஹாபி வந்தார். சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் அவங்களோட ஹதீஸை கேட்டு குர்ஆனுடைய விஷயங்களை கேட்டு என் குடும்பத்தோட சேர்ந்து நடக்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஓ, நல்ல விஷயம், என்ன பிரச்சனை? யா ரசூலுல்லாஹ், நான் எவ்வளவோ சேர்ந்து போனாலும் அவங்க என்னைய வெட்டுறாங்க, அவங்க என்னையோட சேர்ந்து நடக்கிறாங்க இல்ல, நான் இப்ப என்ன செய்யறேன் யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையாக சேர்ந்து நடக்கிறவன் என்றவன் ஃபெமிலியில யாரெல்லாம் ஃபிட்டா இருக்கிறாங்களோ, எங்களோட சேர்ந்து நடக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நடக்கிறது இல்லை, உண்மையான சேர்ந்து நடக்கிறது. உண்மையாக சேர்ந்து நடக்கிறவர் யாருண்டா, குடும்பத்துல யாரெல்லாம் எங்களை வெட்டுறாங்களோ, எங்களை யாரெல்லாம் துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்களோட சேர்ந்து போறதுதான் உண்மையான சேர்ந்து போறது. சொன்னாது குர்ஆன் சஹாபிக்கு, நீ சொல்றது உண்மையாக இருந்தால் நீ சேர்ந்து போறாய், அவங்களோட மிச்சம் பொறுமையாக இருக்கிறாய், அவங்க உன்னைய கேவலப்படுத்துறாங்க, நோவிக்கிறாங்கண்டா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அவங்களோட வாயில நீ சுடு சாம்பல போடுறாய். அவங்களோட வாயில நீ சுடு சாம்பல போட்ட மாதிரி. சுடு சாம்பல் வாயில இருந்தா நிம்மதியா சந்தோஷமா இருக்கேருமா? எவ்வளவு வருத்தத்தோட எவ்வளவு கஷ்டத்தோட அவர் இருப்பார். அல்லாஹுடைய ஒரு உதவியாளர் எப்பயுமே உன்னையோட இருப்பார். அல்லாஹுடைய ஒரு உதவியாளர் இருந்தா இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பரக்கத் கிடைக்கும், எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், எவ்வளவு நிம்மதி கிடைக்கும். அவங்களால வரக்கூடிய எல்லா தீங்கையும் இவர் பாதுகாப்பார். அவங்க சதி செய்யறாங்க, அவங்க உங்களுக்கு வரக்கூடிய கல்யாணங்களை தட்டி விடுறாங்க, உங்களோட வியாபாரங்களை அவங்க இல்லாமக்குறாங்க, உங்களைய பத்தி மக்கள்கிட்ட தவறாக பேசுறாங்க, என்ன மாதிரி சதிகள் செஞ்சாலும் அதுக்கு ரிட்டர்ன் நீ கொடுக்க தேவையில்ல, அந்த மலக்கு கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதால அல்லாஹு தாலா எவ்வளோ விதமான பாக்கியங்களை வச்சிருக்கிறார். எனவே நாங்க யாரோட எல்லாம் பாய்ச்சி கொண்டிருக்கிறோமோ அவங்க எப்படி நடக்கிறாங்கன்றது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க ஒரு வாப்பாவாக, நாங்க ஒரு மகனாக, நாங்க ஒரு கணவராக, நாங்க ஒரு சகோதரனாக எங்கட பாட்டை சரியா செஞ்சிருவோம். நாங்க அதை சரியா செஞ்சா அடுத்தவங்க எப்படி நடக்கிறாங்கன்றது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மறுமையில அல்லாஹுடைய பாக்கியங்கள் கிடைக்கும், உலகத்துல பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். எனவே நாங்க முதல்ல போய்த்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம். உண்மையிலே தவறு அவங்க தான் செஞ்சிருப்பான், தவறு வாப்பாட மேல இருக்கும் அல்லது சகோதரியுடைய மேல இருக்கும். யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய பொருத்தமும் எங்களுக்கு தேவை. எனவே நாங்க போய்த்து அவங்களோட கையை பிடிச்சி முசாபஹா செஞ்சு நாங்க மன்னிப்பு கேட்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்கட ஒரு சொந்தக்காரர் இருந்தார், மிஸ்தா. இவருக்கு சின்ன வயசுல இருந்து செலவழிச்சதே அது அபூபக்கர் தான். ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஹஜ்ரத் அபூபக்கர் உடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஆயிஷா உடைய விஷயத்துல இவர் எட்டு கட்டிட்டார். ஹஜ்ரத் ஆயிஷா விபச்சாரம் செஞ்சுட்டாங்க என்ற ஒரு பொய்யை இவர் வதந்தியவர் பரப்பினார். வந்த கோபத்துக்கு சொன்னாங்க, நான் இவ்வளவு காலம் இவனுக்கு செலவழிச்சேன், நன்றி கெட்டவன், எந்த அளவுக்கு நடந்து கொண்டான், இதுக்கு போற செலவழிக்கவே மாட்டேன், சேர்ந்து நடக்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அது. நாங்க என்ன சொல்லுவோம்?
நன்றி கெட்ட நாய் என்று சொல்லுவோம். எங்கள்கிட்டே தின்றுட்டு எங்களுக்கே அநியாயம் செஞ்சான் என்று சொல்லுவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கினார். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அத மன்னிச்சு போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ற கருத்துல குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். இந்த ஆயத்தை கேட்டுட்டு சொன்னாங்க, நான் இதுக்கு போறோம் இதை விட, அதாவது இதுவரைக்கும் செலவழிச்சதை விட பல மடங்கு செலவழிக்க போறேன் என்று அதே போல செலவழிச்சான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க மன்னிப்பு கேட்டு போறதால எங்களுடைய அந்தஸ்துகள் குறைய போறது இல்லை. அப்படி நாங்க மன்னிப்பு கேட்கிற நேரம் அவங்க மன்னிக்கலண்டா ஹதீஸ் சொல்லுது, யார் மன்னிப்பு கேட்டும் மன்னிக்கலையோ அவனுடைய பாவம் எந்த அளவுக்கு கொடிய பாவம் என்றா, அநியாயமாக வரி வசூலிக்கிறது, அதாவது எந்த அளவுக்கு பெரிய பாவமோ அந்த பாவம் கிடைக்கும் என்ற ஹதீஸ் தவறு. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை எங்களுக்குள்ள உண்டாக்கி கொள்வோம். அல்லாஹு தாலா இதன் மூலமாக துனியாவுடைய ஆஹ்ராவுடைய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு ஏற்பாடு செய்வான். அல்லாஹு தாலா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன்.